என் பேரு மாணிக்கம், எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னு உள்ள வர கேட்டகரி இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா, இந்த டெஸ்ட் ஸ்குவாட்ல இந்த சிஸ்டம் சரியில்லை, உள்ள ஒரு வாய்டு ஸ்பேஸ், ஒரு எம்டி காலி இடம் இருக்கு, அதை நான் தான் நிரப்ப போறேன் அப்படின்ற அந்த இடம். அது என்னன்னா, நம்ம சுப்மன் கில்லுடைய பேட்டிங் பொசிஷன் நம்பர் 4 இன் இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட் டீம். எவ்வளவு பெரிய ஒரு பொசிஷன் அது. காலகாலமா எவ்வளவு பெரிய லெஜெண்ட்ஸ்லாம் விளையாடிட்டு இருக்கிற பொசிஷன். அந்த பொசிஷன்ல இப்போ இவருக்கு இந்த கழுத்துல வந்துட்டு ரீசெண்டா ஒரு சுருக்கு ஏற்பட்டு இவர் வந்து டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துருக்கனால சுப்மன் கில் சீக்கிரமா விரைவில் குணமடையறதுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை நம்ம சொல்லிக்கிறோம். கண்டிப்பா வந்து சீக்கிரத்துல ஒரு குணமடைஞ்சிருவார். ரைட், ஓகே. அவர் சீக்கிரமா திரும்ப வந்து கேப்டன்சியும் பண்ணணும். பட் அதே நேரத்துல இப்போ இந்த நம்பர் 4 யார் பிடிக்க போறா? ஸ்ரேயஸ் ஐயரை ஏன் சார் நீங்க ரீப்ளேஸ்மெண்டா உள்ள கொண்டு வரக்கூடாது? நான் ஒரு கேள்வி எடுத்து வைக்கிறேன். கூட கருண் நாயரை ஏன் உள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு ஒரு கேள்வி வைக்கிறேன். இவங்க 2 பேருடைய டெஸ்ட் ஆவரேஜை பாருங்க ஆன் யுவர் ஸ்கிரீன். நீங்க இவங்க 2 பேருடைய டெஸ்ட் ஆவரேஜ், டெஸ்ட் ரன்ஸ் என்னங்கிறத பாக்குறீங்க. ரைட், ஓகே. இப்போ ஆன்லைன்ல ஒருத்தருடைய பேர் உலா வந்துகிட்டு இருக்குது, இவரை உள்ள கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி. அவருடைய டெஸ்ட் ஆவரேஜ் என்னங்கிறத நான் காட்டுறேன். அவரை ஏன் இந்த இடத்துல கொண்டு வரலான்றதுக்கு நீங்க முடிஞ்சா பிசிசி கிட்ட ஒரு பதில் வாங்கி கொடுங்க. அவருடைய பேர் தேவ்தத் படிக்கல். இதோ ஸ்கிரீனில் அவருடைய ESPN கிரிக் இன்ஃபோ படி இவங்க 3 பேருடைய தனித்தனி ஸ்டாட்ஸ் இப்ப நீங்க பாக்குறீங்க. ரைட், ஃபர்ஸ்ட் இப்ப தேவ்தத் படிக்கல் பாத்துட்டீங்க. இப்போ 3 பேரோடதையும் பாருங்க சேர்த்து வச்சு. 3 பேரோடது தெரியுதா? 3 பேர்ல யாருக்கு என்ன ஆவரேஜ் இருக்கு, என்ன ஸ்டாட்ஸ் இருக்கு, எத்தனை மேட்ச் ஆடி இருக்காங்க, ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் யாரு, லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் யாரு, என்ன ஏதுன்னு இந்த எல்லா காம்பினேஷன் இப்ப நீங்க ஒரு முடிவு சொல்லுங்க. பிசிசிஐ தேவ்தத் படிக்கலை இந்த இடத்துக்கு எடுப்பது சரியா?